ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, கூடவே ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட முக்கிய அதிசயமான கோவில் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. தற்போது 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய நாட்களில் கிரகங்களிடையே சேர்க்கையும் நிறைய மாற்றங்களும் ஏற்படுது. அந்த கிரக சேர்க்கை மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி இந்த விஷயங்கள் நடந்தே தீரும். ஸோ கிரகங்களால் நேரம் நெருங்கிடுச்சு என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம். அதில் தனுசில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற முக்கிய தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் நேரம் நெருங்கினது என்ன மாதிரி நேரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதிர்ஷ்ட நேரமா ஆபத்து நேரமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் கேட்கலாம், இப்படி நேரம் நெருங்கிருச்சு கிரகங்களால் சொல்கிறியே, அப்போ எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குதான்னு. நாம் ஒரு விஷயத்தை நம்பி தான் ஆகணும். நமக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய பலன்களுக்கு காரணம் கிரகங்கள் தான். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே விதினால் நடக்குதுன்னு. விதியெல்லாம் கிடையாதுங்க. கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் நம்ம ராசிக்கு அப்போ அந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அதிர்ஷ்ட பலன் ஆபத்து பலன் இந்த மாதிரி மாறி மாறி கிடைக்குது. ஸோ கிடைக்கக்கூடிய பலனை புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன்பெற்றாவே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் கிரகங்கள் தான் எல்லாமேங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ கிரகங்களால் என்ன பலன் ஜூன் 24க்குள்ளே கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்கும் அப்படிங்கிறத ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி கொல்லிமலை எட்டுக்கை அம்மனுடைய அதிசயத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் வாக்கு எப்பயுமே பழிக்காமல் இருக்காது. இந்த அம்மனுடைய வாக்கு கோவிலுக்கு போனாவே பழிக்கும். ஸோ கிரகங்களால் எப்படி வாக்குகள் பழிக்குதோ அது போல தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அம்மனுடைய வாக்கோ. ஸோ இந்த அம்மனுடைய வாக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவிலுக்கு போனால் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் பழிக்கும். அதனால் இந்த அதிசயமான கோவில் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டும் வரணும். அப்படி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதனால் இந்த கோவிலுக்கு போகாமல் மட்டும் இருக்காதீங்க. சரி, இந்த கோவிலுடைய அதிசயத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன். இந்த கோவிலுடைய அதிசயத்தை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த கோவில் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் கொல்லிமலை. அதனால தான் இந்த கோவிலுக்கே கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எட்டுக்கை அம்மன் என்று பெயர். சரி, இந்த கோவிலுடைய சிறப்புகள் பற்றி இப்போ பார்க்கலாமா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருக்க காரணம் இங்கே நடக்கக்கூடிய பல அதிசயங்கள் தான். ஆக்சுவலி கொல்லிமலை ஆட்சி புரியக்கூடிய எட்டுக்கை அம்மன் பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. கொல்லிமலை என்றாலே நினைவுக்கு வருவது அதிசயங்களும் மர்மங்களும் தான். அங்கே அமைந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அதிசய அம்மன் கோவிலை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் அமைந்திருக்கக்கூடிய எட்டுக்கை அம்மன் திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்றது. கொல்லிமலைக்கு அழகு சேர்ப்பது கொல்லிப்பாவை என்று கூறப்படக்கூடிய எட்டுக்கை அம்மன் என்று சொல்லலாம். கொல்லிமலைக்கு அசுரர்களுடைய வருகையை தடுத்து நிறுத்த மாயன் எனும் தெய்வ சிற்பி உருவாக்கிய அழகிய பாவை தான் எட்டுக்கை அம்மன். இவங்களுக்கு கொல்லிப்பாவை என்ற இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளை தாண்டி கொல்லிமலையை வந்தடைந்தனர். கொல்லிமலை ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினால் மேல் கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினர். அங்கே ஏற்கனவே அங்கிருந்த அசுரர்களும் மிருகங்களும் சித்தர்களை தொந்தரவு செய்தனர். அதை தடுக்கவே ஒரு அம்மனை உருவாக்கினார்கள். அதுவே எட்டுக்கை பாவை அம்மன் என்று சொல்லலாம். அசுரர்கள் சித்தர்களை தொல்லை செய்யும் போது அவர்களை எட்டுக்கை பாவை வதம் செய்தாங்க. காலப்போக்கில் அந்த சிலை அந்த இடத்துல மண்ணில் புதைந்து விட்டது.
அங்கிருந்த மக்கள் ஆடு மேடுகளை மேய்க்க செல்லும்போது மாடுகள் ஒரு இடத்தை பார்த்து மிரண்டு ஓடுவதை கவனிக்கிறார்கள். எனவே அங்கு தோண்டி பார்க்க எட்டுக்கை அம்மன் சிலை இருந்திருக்கு. அங்கேயே சிறிதாக கோவில் அமைத்து மக்கள் அம்மனை வழிபட ஆரம்பித்தனர். இச்சிலைக்கு எட்டுக்கை உள்ளதால் எட்டுக்கை அம்மன் என்ற பெயர் பெற்றது. பொதுவாக இங்கு அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். குழந்தை வர வேண்டிய அதிகமான பக்தர்கள் அம்மனை காண வருவாங்க. இந்த அம்மன் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொல்லிமலையிலே வீற்றிருக்கிறாங்க. இங்குள்ள மலைவாழ் மக்கள் குலதெய்வமாக கருதி இவங்களை வணங்குறாங்க. குறிப்பாக நில சம்பந்தமான பிரச்சனை தீர்ப்பதற்கு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பூட்டி விட்டு செல்றாங்க. இங்குள்ள சூளத்தில் காகிதத்தில் அல்லது உலோகத்தகட்டில் வேண்டுதல்கள் எழுதி கட்டிவிட வேண்டுதல்கள் வெகு சீக்கிரம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த மாதிரி பல அதிசயங்கள் இந்த கோவிலில் நடக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதோடு பிரிந்த உறவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கு துணிகளை சூளத்தில் கட்டிவிட ஒன்று சேர்வாங்கங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. திருமணத்தடை, பில்லி சூனியம் போன்றவற்றை போக்கக்கூடியது என்று இந்த இடத்த சொல்லலாம். கொல்லிப்பாவை பற்றிய செய்திகளை பரணர் தன் அகத்தின் பாடல்களில் தந்துள்ளார். எட்டுக்கை அம்மன் குமரிகண்டத்தோடு தொடர்புடைய தெய்வம் என்று கூறப்படுது. இந்த பாவைக்கென்று இந்த ஒரு கோவில் மட்டும்தான் உள்ளது. இந்த அதிசயம் மிகுந்த கோவிலை வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசித்து வருவது ரொம்ப சிறப்பானது. மறக்காமல் நீங்கள் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள். உங்களுக்கே அதுக்கப்புறம் அதிசயம் நடக்கிறத நீங்களே பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த கோவிலுடைய அதிசயம் பற்றி பார்த்தோம். இப்போ உங்களுக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி நேரத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு அங்கே உச்சமும் பெற்றிருக்கிறார். இது அவ்வளவா நல்லதல்ல. எல்லாவற்றிலுமே தடை தாமதம் ஏந்தி கொண்டிருக்கக்கூடியது மாதிரி இருக்கோ. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கோ. நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இருக்கோ. இந்த மாதிரி கவலைகள் கொஞ்சம் வரும். அதோடு வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். அப்புறம் வரவு வருவதற்கு முன்பே செலவு காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் மகிழ்ச்சி குறையாமல் இருக்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒவ்வொன்றையும் யோசித்து செய்யணும். யோசிக்காமல் ஏதாவது செய்தீங்கன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. அதனால் யோசித்து செய்யணும் என்பது இந்த இடத்துல தனுசு ராசிக்கு ரிஜிஸ்டர் செய்யப்படுது. அதோடு இந்த 24க்கு மேலே, அதாவது ஜூனில் 24ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சம விராதிபதியாக வர்றதுனால சஸ்திருஸ்தானத்திற்கு இப்போ மாறும்போது எதிரிகள் பலம் குறையோ. இருப்பினும் மனக்கவலை அதிகரிக்கோ. உறவினர்கள் பகையாக மாறலாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்கோ. சேர்த்து வைத்த சேமிப்புகள் கரையோ. பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் தாமதம் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கவனமாக இருக்க பாருங்கள். எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. கவனமாக இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா இந்த ஜூன் 24க்கு மேலே சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்கு செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு 61 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 61ன்னு சொல்லிட்டேன். அவர் பாகிஸ்தானத்துக்கு வரும்போது பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும். கற்ற கல்விக்கேற்ற வேலை அமையும். பாடுபட்ட உங்களுக்கு நிறைய வகையில் பலன்கள் கிடைக்கவில்லையே என்று இருந்தீங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும்போது வேறு வேலைக்கு செல்லலாமா என்று நினைத்தவர்களுக்கு வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்திலிருந்து வேலைக்கான அழைப்புகள் வரும். அதோடு கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டணும். எதிர்பாராத இடமாற்றம் நன்மை தரும். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும். பொதுவாக சொல்லணும்னா உங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கலக்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. கலைஞர்களால் அதிக முயற்சி எடுத்து வெற்றி பெற முடியும். மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் அதிகரிக்கும்.
பெண்களுக்கு வரவை விட செலவு கூடும், உறவினர் வகையில் பகை உருவாகும். ஸோ இதெல்லாம் தாங்க பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு தகவல்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.